உதயநிதி ஸ்டாலின் போன் பண்ணி விஜய் மேல கேஸ் போட்டு சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை மீது வழக்கு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே தலைமை விரும்பும் ஒரு 10 கேஸ் போட்டு வைங்க, என்னைக்காவது நமக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது வந்து என்னைக்கா இருந்தாலும் பொட்டன்ஷியல் த்ரெட் நடந்தது எல்லாரும் கண்ணால பார்த்துட்டாங்க. வீடியோ ப்ரூஃப் விஜய் அவரோட ரேம்ப்ல தான் அவர் ஏறாரு, பவுன்சர் தூக்கி போடுறாரு, கீழே விழுறாரு, வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இருக்கு. சோ சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையாங்கிறதுல குழப்பம் இல்லை. விஜய் இதுக்கு பொறுப்பாவார் ஆவாராங்கிற நீதிமன்றம் முடிவு பண்ண முடியும். அப்ப வந்து இந்த வழக்கை பதிஞ்சிருந்தா சேஃப்டிங்கிறதா அந்த எஸ்பியோட முடிவா இருக்கும். அதனால ஒரு எக்ஸ்பிளைன் பண்றக்கா சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து இதனால வந்து விஜய் வச்சு ஒரு பிரபலம் தேடுறாரு நம்ம நினைக்க வேண்டியல. உதயநிதி ஸ்டாலின் போன் பண்ணி விஜய் மேல கேஸ் போட்டு சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் வந்து பிரபலம் தேடுறாருங்கிறத தாண்டி இதுக்கு இவ்வளவு தூரம் இந்த விஷயத்துக்கு ஹைலைட் பண்றாங்க. அண்ணாமலை மீது வழக்கு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே தலைமை விரும்பும் ஒரு 10 கேஸ் போட்டு வைங்க, என்னைக்காவது நமக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ஏன்னா அது வந்து என்னைக்கா இருந்தாலும் பொட்டன்ஷியல் த்ரெட். பட் விஜய் அவர்களை வந்து இன்னும் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அது அவ்வளவு தூரம், ஏன்னா அவர் வந்து சினிமாக்காரர் தான் அப்படிங்கிறனால வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம பகைமை பாராட்டி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைங்கனால 26க்கு பிறகு எப்படினாலும் மாறலாம், எல்லாம் திரும்பி ஒரு நட்பாகவும் கூட மாறலாம் அப்படிங்கிறனால அது வந்து ஒரு ஹோல்டில் வைப்பாங்க. ஸோ இவங்க ஃபோன் பண்ணி நீ வந்து கேஸை போடு அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கேஸ் போட்டவர் வேற, இவர் வேறன்னா நான் நினைக்கல. அது அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு நான் நம்புறேன். என்னுடைய பர்சனல் அவர் கேஸ் போட்டிருக்காரு. ஆனா வந்து வீடியோல இருந்தது நான் தான் சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து. அது அப்படி நான் நினைக்கல. அவர் தான் கேஸ் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து பின்னாடி ப்ரூவ் பண்ணி பார்த்துருப்பேன். என்ன அது வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அது காமனாக நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அவர் தானா இவர் தானான்னு எனக்கு டவுட் வரல. பட் அது நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் வந்து ப்ரூவ் பண்ணாமல் ஒன்று நடந்துட போகிறது இல்லை. ஸோ அவரே இல்லைங்கிற விஜய் தரப்பில் சேலஞ்ச் பண்ணுவாங்கல்ல, இவர் விழலைங்க வேற ஒருத்தர் விழுந்தாருன்னு பண்ணுவாங்களா, அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம். உதயநிதி ஸ்டாலின் ஃபோன் பண்ணி விஜய் மேல கேஸ் போட்டு சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை மீது வழக்கு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே தலைமை விரும்பும் ஒரு 10 கேஸ் போட்டு வைங்க, என்னைக்காவது நமக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது வந்து என்னைக்கா இருந்தாலும் பொட்டன்ஷியல் த்ரெட் நடந்தது எல்லாரும் கண்ணால பார்த்துட்டாங்க. வீடியோ ப்ரூஃப் விஜய் அவரோட ரேம்ப்ல தான் அவர் ஏறாரு, பவுன்சர் தூக்கி போடுறாரு, கீழே விழுறாரு, வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இருக்கு. ஸோ சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையாங்கிறதுல குழப்பம் இல்லை. விஜய் இதுக்கு பொறுப்பாவார் ஆவாராங்கிற நீதிமன்றம் முடிவு பண்ண முடியும். அப்ப வந்து இந்த வழக்கை பதிஞ்சிருந்தா சேஃப்டிங்கிறதா அந்த எஸ்பியோட முடிவா இருக்கும். அதனால ஒரு எக்ஸ்பிளைன் பண்றக்கா சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து இதனால வந்து விஜய் வச்சு ஒரு பிரபலம் தேடுறாரு நம்ம நினைக்க வேண்டியல. உதயநிதி ஸ்டாலின் போன் பண்ணி விஜய் மேல கேஸ் போட்டு சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் வந்து பிரபலம் தேடுறாருங்கிறத தாண்டி இதுக்கு இவ்வளவு தூரம் இந்த விஷயத்துக்கு ஹைலைட் பண்றாங்க. அண்ணாமலை மீது வழக்கு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே தலைமை விரும்பும் ஒரு 10 கேஸ் போட்டு வைங்க, என்னைக்காவது நமக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ஏன்னா அது வந்து என்னைக்கா இருந்தாலும் பொட்டன்ஷியல் த்ரெட். பட் விஜய் அவர்களை வந்து இன்னும் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அது அவ்வளவு தூரம், ஏன்னா அவர் வந்து சினிமாக்காரர் தான் அப்படிங்கிறனால வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம பகைமை பாராட்டி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைங்கனால 26க்கு பிறகு எப்படினாலும் மாறலாம், எல்லாம் திரும்பி ஒரு நட்பாகவும் கூட மாறலாம் அப்படிங்கிறனால அது வந்து ஒரு ஹோல்டில் வைப்பாங்க. ஸோ இவங்க ஃபோன் பண்ணி நீ வந்து கேஸை போடு அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கேஸ் போட்டவர் வேற, இவர் வேறன்னா நான் நினைக்கல. அது அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு நான் நம்புறேன். என்னுடைய பர்சனல் அவர் கேஸ் போட்டிருக்காரு. ஆனா வந்து வீடியோல இருந்தது நான் தான் சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து. அது அப்படி நான் நினைக்கல. அவர் தான் கேஸ் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து பின்னாடி ப்ரூவ் பண்ணி பார்த்துருப்பேன். என்ன அது வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அது காமனாக நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அவர் தானா இவர் தானான்னு எனக்கு டவுட் வரல. பட் அது நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் வந்து ப்ரூவ் பண்ணாமல் ஒன்று நடந்துட போகிறது இல்லை. ஸோ அவரே இல்லைங்கிற விஜய் தரப்பில் சேலஞ்ச் பண்ணுவாங்கல்ல, இவர் விழலைங்க வேற ஒருத்தர் விழுந்தாருன்னு பண்ணுவாங்களா, அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Srivarma Ayul Tharum Ayurveda.